அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மாமா, நீங்க எப்பவுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அவனை பத்தி ஓவர் ஹைப் பண்ணுவீங்க. நான் நம்பவே மாட்டேன். என்னால இந்த வாழ்க்கைய தனியா ஃபேஸ் பண்ண முடியும். என் பொண்ணையும் தனியா வளர்த்து ஆளாக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு அவனை ஞாபகப்படுத்துற எந்த விஷயத்தையும் இந்த வீட்ல பண்ணாதீங்க. சரிம்மா, இனிமே ஞாபகப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. அட்ஜஸ்ட் பண்றதா? அது என் வாழ்க்கையிலேயே கிடையாது. சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, கொஞ்சம் சாம்பார் மட்டுமாவது ஊத்தி சாப்பிட்டு போமா. நோ வே. அம்மா, தயிர் ஊத்தியாவது சாப்பிட்டு போமா. என்ன விடுங்க மாமா. ஏம்மா, இப்படி பசியோடு வந்துட்டு சாப்பிடாம போற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் வர்றது சகஜம்தான். அதுக்காக இப்படியா ஒருத்தர் வெறுத்துக்கிறது? வெண்பா, ஐயோ ஐயோ வெண்பா செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மலிமா, இப்பதான் நீங்க வரக்கூடாது. ஏன் செல்லம்? நான் ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிஃப்டா? யாருக்கு? புதன்கிழமை உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்காக தான் கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன். அம்மா கிட்ட மட்டும் காட்டு, நான் பார்த்துட்டு தந்துறேன். நோ, நீங்களும் டாடாவும் சேர்ந்து தான் பார்க்கணும். அப்ப நான் மட்டும் பார்க்கலாம்ல? காட்டு தங்கம். யாரும் பார்க்க கூடாது. நீங்க எல்லாரும் புதன்கிழமை தான் பார்க்கணும். ஆமா, அதுக்குள்ள டாடா வந்துடுவாங்களா மலிமா? கண்டிப்பா வருவாங்கடா. நாளைக்கே வந்துருவாங்க. நாளைக்கே வந்துருவாங்களா? ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. வெண்பா, டாடாவை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அந்த வானம், அப்புறம் இந்த பூமி, கடல், சூரியன், நிலா, இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு பெருசு வரும். அந்த அளவுக்கு டாடாவை பிடிக்கும். வெண்பா, நம்ம டாடா நாளைக்கு வரணுமா இல்ல இன்னொரு நாள் வரணுமா? நாளைக்கே வரணும், நாளைக்கே வரணும். நம்ம டாடா நாளைக்கு வரணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். சரியா வெண்பா? என் டாடா வர்றதுக்காக நான் என்ன வேலை வேணா செய்வேன். என் உயிரே கூட கொடுப்பேன். வெண்பா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என் டாடாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். வெண்பா, நீ பண்ண போற ஒரு விஷயம்தான் நாளைக்கு நம்ம டாடாவை வெளியே கொண்டு வரும். என்ன செய்யணும் சொல்லுங்க மலிமா. நாளைக்கு டாடாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது யாரும் டாடாவை பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தானே மலிமா? நான் ஏதோ நீங்க ரொம்ப பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அட்டகாசமா பண்ணிடலாம் மலிமா. தேங்க்யூ செல்லம். வெண்பா, உன் டாடா வெளியே வர்றது மட்டும் இல்ல, உன் டாடா மேல இருக்கிற பழியே இதுலதான் சரியாகும். நீ கவனமா பண்ணணும் செல்லம். அத்தை, நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. விஜய், விஜய் எந்திரி. சார், வலிக்குது சார். அதான் போதுங்கிற அளவுக்கு அடிச்சிட்டீங்களே. இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க? நீங்க என்ன அடிச்சாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் அதுதான். நான் தான் சார் கொலை பண்ணேன். வேற யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்ல. யோ, உன்னை அடிச்சு நாங்களே டயர்ட் ஆயிட்டோம். இன்ஸ்பெக்டர் மேடமும் உன்னை விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கோர்ட்ல ஒப்படைப்போம். அதுக்கு மேல அது உன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன கோர்ட்ல ஒப்படைக்க போறீங்களா? ஆமையா, அதை பத்தி தான் சில விஷயங்கள் சொல்லணும். யோ,
சார். உடம்புல ஏதாவது காயம் இருக்கான்னு பாரு. ஓகே சார். காட்டுங்க. சார் காயம் நிறைய தான் சார் இருக்கு. யோ நல்லா தெரியுதாயா? சார் பார்த்தாலே நல்லா தெரியுது சார். அதுவும் கையில இருக்கிற காயெல்லாம் நல்லாவே தெரியுது சார். லத்தியால அடிச்சது அப்பட்டமா தெரியுது சார். ஏய்யா முழுக்கை சட்டை போட்டாலும் தெரியுமா? ஓரளவுக்கு மறைக்கலாம் சார். சரி அப்ப அப்படி பண்ணிடலாம். சரிங்க சார். இங்க பாரு விஜய், நாளைக்கு உனக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் கொடுப்போம். கோர்ட்டுக்கு போறப்ப அதான் போட்டுட்டு வரணும். கோர்ட்ல போலீஸ் உங்களை அடிச்சாங்களான்னு கேட்பாங்க, இல்லன்னு சொல்லணும். நாங்களும் அக்யூஸ்ட் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, விசாரணைக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாருன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லுவோம். ஜட்ஜு உனக்கு தண்டனையை குறைச்சு கொடுப்பாரு. நீயும் சீக்கிரமா வெளியே வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? புரியுது. அங்க தேவையில்லாம ஏதாவது பேசினா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அதனால கவனமா நடந்துக்க. சரிங்க சார். பரவாயில்லையா? தீபிகா மேடம் கிட்ட யாரும் உண்மையை சொல்லாம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்டே நீ தப்பிச்சிட்ட. அந்த சுடரை கொலை பண்ணது உன் பொண்டாட்டின்னு மேடம் உட்பட எல்லாருக்கும் தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கடந்து வந்துட்டியே. பெரிய ஆள் தான் நீ. என் ஒய்ஃபுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதனால தான் நான் சொல்லல. இங்க பாரியா, இன்னும் பொய் சொல்றதை விட மாட்டான் பாரு. சார் அவ்வளவு அடி அடிச்சோம், அதுக்கே சொல்லல. இத்தனைக்கும் அடி தொவன்னு துவைச்சோம். ராத்திரி எல்லாம் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணோம். அதுக்கப்புறமும் மூச்சை விடலையே சார். ஆமையா, இங்க பாரு விஜய், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உன்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ண பாரு, அதையும் ஜட்ஜையா கிட்ட சொல்லிட கூடாது. புரியுதா? சார் உங்களை ஏன் சார் சொல்ல போறேன்? என்ன கோர்ட்ல ஒப்படைச்சிங்கனாலே போதும். ஜட்ஜ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுக்கணும். அடிச்சதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. டார்ச்சர் பண்ணுங்கிறதையும் சொல்லக்கூடாது. புரியுதா? புரிஞ்சது சார். சரி வாயா. இன்னைக்கு அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உனக்கே தெரியும் அவர் இந்த கொலைய பண்ணல. ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக அவர் போய் லாக்அப்ல மாட்டிக்கிட்டாரு. லாக்அப்ல அவருக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அடி. உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கற தாயே? இந்த கஷ்டம் போதும் எங்களுக்கு. தயவு செஞ்சு அவரை வெளியே வர வச்சிரு. இதுக்கு மேலேயும் அவர் லாக்அப்ல இருக்கிறத என்னால தாங்க முடியாது. கடவுளே, என் டாடா பார்க்காம என்னால் இருக்க முடியாது. என் டாடா எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு என் டாடா ரிலீஸ் பண்ண வச்சிருங்க கடவுளே. இரு, இந்தா. நீ வேண்டிக்கிட்டல்ல, சாமி நிச்சயம் டாடாவை வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆமா வெண்பா, குழந்தைங்க வேணா கடவுள் உடனே கேட்பாரு. அப்படியா? அப்ப இன்னொரு தடவை கூட வேண்டிக்கிறேன். கடவுளே கடவுளே, என் டாடாவை கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிடு. மல்லிமா, டாடா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. சாமி என்கிட்ட சொல்லிடுச்சு. வெண்பா சொன்னது எனக்கு கடவுள் சொன்ன மாதிரி இருக்கு. குழந்தையும் கடவுளும் ஒண்ணுதான் மல்லி. வெண்பா சொன்ன மாதிரி கண்டிப்பா நடக்கும் பாரு. நிச்சயமா விஜய் தம்பி இன்னைக்கு வெளியே வந்துருவாரு. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலாம். வா. ஏய் நில்லுங்க.
எங்க போறீங்க? இன்னைக்கு விஜய் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, அதுக்கு தான் போறோம். அதுக்கு எதுக்கு வெண்பாவை கூட்டிட்டு போற? வெண்பாவும் வரணும்னு ஆசைப்படுறா, அதான் கூட்டிட்டு போறேன். அவ ஆசைப்பட்டா நீ உடனே கூட்டிட்டு போயிடுவியா? அதெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக வேண்டாம். அவளை இங்கேயே விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நான் போவேன். வெண்பா, அந்த இடம் எல்லாம் கெட்டவங்க இருக்கிற இடம். நீ எல்லாம் அங்க போக கூடாது. இல்ல நான் போவேன். மலிமா என்னை விட்டு போகாதீங்க மலிமா, ப்ளீஸ். பரவாயில்ல ராஜி, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஏன் விஜய கையில விலங்கோட போலீஸ் இழுத்துட்டு வரதை இவ பாக்கணுமா? அத பார்த்தா குழந்தை மனசு வேதனைப்படாது? இப்பவே ஒரு குழந்தை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பார்த்தா அவன் மனசு என்ன ஆகும்? அப்பா குற்றவாளி கூண்டுல நிக்கிறத பார்த்தா குழந்தை மனசு என்ன ஆகும்? இதெல்லாம் உனக்கு யோசிக்கவே தெரியல. நீ எல்லாம் என்ன ஸ்கூல் டீச்சரா இருந்த? ராஜி, ஓவரா ஃபீல் பண்ணாத. குழந்தை விஷயத்துல உன்னை விட நான் ரொம்ப யோசிக்கிறவன். ஏன்னா அவ ஏன் குழந்தை. விஜய் ஒன்னும் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல, தப்பே பண்ணாம தான் போயிருக்காரு. தப்பே பண்ணலனாலும் நமக்கு பிரச்சனை வரும், நாம அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதனால அவ கோர்ட்டுக்கு வரதுல தப்பு ஒண்ணும் இல்ல. அவ டாடாவை அப்படி பார்த்தாலும் புரிஞ்சுப்பா. நான் மெச்சூரிட்டியோட தான் என் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன வேணா சொல்லலாம், ஆனா நான் அவளை அலோவ் பண்ண முடியாது. வெண்பா எங்க குடும்பத்து பொண்ணு. அவளை எப்படி வளர்க்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், நீங்க வா. ஏய், என்ன விடுங்க, நான் பார்க்க போறேன். ராஜி, சொன்னா கேட்க மாட்டேன். ராஜி, வா, வான்னு சொல்றேன்ல. நான் ராஜி, டாடா மாட்டா. பார்க்க போகணும், வா, என்ன விடுங்க. ஐயோ, குழந்தை கைய விடு. டாடா பார்க்க ஏய், போகணும், ராஜி, என்ன வா, விடுங்க. சொல்றேன்ல. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். வான்னு. தேவையா இது? அப்பவே சொன்ன, விட்டுருக்கலாம். நானும் பாத்துட்டேன் ராஜி. அடியோ கடியோ பட்டாதான் உனக்கு புத்தி வருதுல்ல? என்னவோ. மல்லி, வா போலாம். வா வெண்பா. இந்த மல்லி என்னடானா கைய உடைக்கிறா, இந்த குட்டி பிசாசு என்னடானா கைய கடிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கையில் அம்மாக்கிடுவாங்க போல இருக்கே. வா. தினேஷ், உன் சாவுக்கு காரணமான அந்த மல்லியோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருது. இப்ப வரைக்கும் அந்த விஜய் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடிச்சு பார்த்துட்டோம், டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டோம், எந்த விஷயமும் அவனை மாத்திரல. வேற வழி இல்லாம தான் அவனோட ஸ்டேட்மெண்ட்ட அப்படியே நம்பி கூட்டிட்டு போற மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவனை மறுபடியும் போலீஸ் விசாரணைக்கு எடுப்பேன். அந்த சமயத்துல அவனை அடிச்சு தோலை உரிக்கிறதுல அவன் தானாவே மல்லிய கை காட்டுவான். அன்னைக்கு அந்த மல்லிய நிச்சயம் தூக்கி உள்ள வைப்ப. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு போனவள நான் விட்டுற மாட்டேன் தினேஷ். நான் நல்லபடியா இந்த கேஸ நடத்தணும். அந்த மல்லியை எப்படியும் ஜெயிலுக்குள்ள தள்ளணும். அது மூலமா உன் மரணத்துக்கு பழி வாங்கணும்னு உன்னை கேட்டுக்கிறேன். நீதான் கூட இருந்து என்னை வழி நடத்தணும் தினேஷ். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? என்னம்மா தம்பி படத்துக்கு முன்னாடி நின்று கண் கலங்கிட்டு இருக்க? நான் எப்பவும் காலையில தம்பி படத்துக்கு முன்னாடி நின்னுட்டு தானே மாமா போவேன். இல்லம்மா, வழக்கமா 2 நிமிஷம் நிப்ப அப்படியே போயிடுவ. ஆனா இன்னைக்கு கண் கலங்குறியம்மா, என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேஸ். அதுல நான் ஜெயிக்கணும்னு தான் தம்பி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு கேஸ் கையில கிடைச்சா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துருவியம்மா. அந்த உன் திறமைய பாராட்டி தான் உனக்கு எத்தனை மெடல் கொடுத்துருக்காங்க. தம்பி வேற உனக்கு துணையா இருக்கணுமா? இது இன்னும் கொஞ்சம் முக்கியமான கேஸ் மாமா, அதான் கொஞ்சம் கண் கலங்கி நின்னுட்டேன். தினேஷ் உனக்கு துணையா இருப்பாம்மா. அவன் உனக்கு துணையா இருக்காம வேற யாருக்குமா துணையா இருக்க போறான்? கவலைப்படாத, இந்த கேஸ்ல நீ தான் ஜெயிப்ப. போயிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. ம்.
மலிமா டாடா இங்க நிக்கிறாரு. அண்ணி தரேன். இந்தா இந்த வெண்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இத டாடா கையில குடுக்கற மாதிரி கொடுத்து நான் சொன்ன விஷயத்த சொல்லிடு. சரி மலிமா. அண்ணி நீங்களும் கூட போங்க. வெண்பா வா. டாடா விஜய் நில்லு. அப்பா ஒரு நிமிஷம். உன் அப்பா போலீஸ் கஸ்டடியில இருக்காரு, அப்படிலாம் பார்க்க முடியாது. உன் அம்மா கிட்ட போ. ஆண்டி, என் டாடா கிட்ட அந்த பிஸ்கெட்டை கொடுக்கணும். நான் போய் கொடுத்துக்கிறேன் ப்ளீஸ். பார்க்கவே கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி பிஸ்கட் கொடுக்க முடியும்? உன் அப்பா ஒரு அக்யூஸ்ட். அக்யூஸ்டுக்கு வெளியே இருக்கிற யாரும் எதுவும் கொடுக்க கூடாது. மேடம், சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் தெரியணுமா? இதெல்லாமா குழந்தைக்கு சொல்லுவாங்க? யூ ஷட் அப். யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு குழந்தைகிட்ட சொன்னாதான் குழந்தைக்கும் சட்டம்னா என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா ஒரு அக்யூஸ்ட்னு தெரியும். நீங்க பண்றது ரொம்ப தப்பு மேடம். விஜய் தம்பி தப்பு பண்ணாரா இல்லையான்னு இன்னும் முடிவே ஆகல. அதுக்குள்ள இத்தனை தடவை அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அக்யூஸ்ட்னாலே குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அர்த்தம். அப்படி சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. உங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போங்க முதல்ல. நான் போக மாட்டேன். என் டாடா கிட்ட போகணும். இப்போ நான் டாடா கிட்ட போகணும். போக விடுங்க ப்ளீஸ். வெண்பா டாடா வந்துருவாமா, நீ மலிமா கிட்ட போ. நான் டாடா கிட்ட போகணும். என்ன விடுங்க. டாடா கிட்ட பேசணும். என்ன விடுங்க ப்ளீஸ். நான் பேசணும். மேடம், சின்ன குழந்தை இப்படி அழுகுறா. இறக்கம் எல்லாம் இருக்கீங்களே. மேடம், என்னாச்சு? ஒரு குழந்தை அவங்க அப்பா பக்கத்துல என்ன வந்துச்சு மேடம்? ஒரு 2 நிமிஷம் பார்க்க விடலாம்ல? ஏன் மேடம், எத்தனை நாள் குழந்தை அப்பாவை பிரிஞ்சிருக்கோம், பார்த்துட்டு போட்டுமே. ஹலோ, எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அப்படிதான் நடக்க முடியும். என்ன ரூல்ஸ்? உங்க ஒபினியன் கேட்ட மாதிரிலாம் நடக்க முடியாது. நான் டாடா கிட்ட போகணும். டாடா கிட்ட போகணும். டாடா கூட பேசணும். நான் டாடா கிட்ட பேசணும். டாடா கிட்ட போகணும். அந்த குழந்தை அவ்வளவு அழுகுது. மனசாட்சி இல்லாம இப்படி பண்றாங்க. ஐயோ, பாப்பா, தண்ணி இருக்கான்னு பாருங்க. நில்லுங்கன்றல. பாப்பா, பாப்பா, எந்திரி பாப்பா. என்னாச்சு? பாப்பா, ஐயோ, பாப்பா, எந்திரி. இங்க பாருங்க, இங்க பாருங்க. பாத்து மெதுவா. பாத்து எந்திரிங்க. பாத்து. டாடா பார்க்கணும். மேடம், குழந்தை தானே மேடம், பார்க்க விடுங்க மேடம். நமக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறுது மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம், எனக்கும் கூட குழந்தைய பார்க்க அலோவ் பண்றது தப்பு இல்லைன்னு தோணுது. பாவம் சின்ன குழந்தை மேடம். சரி, கொஞ்ச நேரம் வேணா அலோவ் பண்ணுங்க. ஓகே மேடம். மல்லி, பாப்பா மட்டும் பாத்துக்கிட்டோம். இந்த இத போய் கொடுத்துரு. டாடா, வா, வெண்பா. டாடா. டாடா தான் வந்துருவேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் அவ்வளவு அழற? ரொம்ப அழுதா உனக்கு பிட்ஸ் வரும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? டாடா, எனக்கு உண்மையிலேயே ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு நினைச்சீங்களா? நான் சும்மா நடிச்சேன். நடிச்சே? என்ன சொல்லும்? டாடாவை பார்க்கணுங்கிறதுக்காகவா? அதான் நான் தூரத்துல இருந்தே பார்த்துட்டேனே. அப்புறம் என்ன, மலிமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்ன விஷயம் வெண்பா? டாடா, கோர்ட்ல கேட்டா என்ன போலீஸ் அடிச்சு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல சொன்னாங்க. இல்லனா மலிமாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் அப்படி வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொல்ல சொன்னாங்க. அப்படியா? சுந்தர், அப்பாவும் பொண்ணும் பார்த்தது போதும். குழந்தைய போக சொல்லுங்க. ஜெய், பார்த்தது போதும், வா.
இன்னைக்கு என்ன கேஸ்? யுவர் ஆனர், பூந்தமல்லியில ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்ச கேஸ். எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க யுவர் ஆனர். அக்யூஸ்ட கூண்ல நிறுத்துங்க. விஜய் 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 வணக்கங்க ஐயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.